ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்ததுன்னு வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். நேற்று சீரியல் எங்கே முடிஞ்சதோ அதே இடத்துலேருந்து தான் இன்றைக்கும் ஆரம்பிக்குது. ரவி, முத்து, மீனா, ஸ்ருதி, மனோஜோட அம்மா எல்லாரும் அந்த பணம் எப்படி வந்ததுன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரவி இப்போ மட்டும் இவன் வாய்க்கிலேயே பேசுகிறானே, முத்து இந்த வீட்டை மீட்கிறதுக்காக 38 லட்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இவன் எங்கே அறிவு போச்சு அப்படின்னு சொல்லி நல்லா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுவும் பேசாமல் கடையில் சும்மா தானே உட்காந்துருந்தான். பெரிய பிஸ்னஸ் மேன்னு இப்போ பீலா விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீங்களும் அவன் என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கம்மா. அதுக்கு முத்துவும், ரவி, இது எப்பயும் நம்ம வீட்டில் நடக்கிறது தானடா. அம்மா மனோஜ் எது பண்ணாலும் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம எது பண்ணாலும் அதை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மனோஜுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு நல்லா தெரியுது, அந்த சாதகமாக பயன்படுத்திக்கிறான். கோவத்தில் முத்துவும், மனோஜ், நான் படிக்காதவன் தான், ஆனால் நீ படித்தவன் தானே, 2 பேரும் நம்ம வெளியே போகலாம், யாருக்கு மதிப்பு அதிகமாக இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. உடனே எப்பயும் போல் விஜயா அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஏய் என்ன எல்லாரும் என் பையனை ஓவராக பேசுகிறீங்க, என் பையன் ஏதாவது பண்ணிட்டா அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்காதேன்ற மாதிரி என்னமோ இவங்க பொறாமப்படுற மாதிரி அவங்க பேசுவாங்க. மெயினாக அவங்க புருஷனை தப்பாக பேசுகிற மாதிரி இருந்த உடனே, மன்னிச்சிருங்கத்த, நீங்கள் என்ன ஏதாவது சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்குவேன், அசிங்கப்படுத்தினாலும் அதை நான் பொறுத்துக்குவேன், என் புருஷனை நீங்கள் தரக்குறைவாக பேசுனீங்கன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு எதிர்த்து பேசிடுறாங்க. உடனே விஜயா, இன்னும் எல்லாரும் நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டாங்கன்னு சொல்லி, இவங்கள பற்றி நாம் ஏன்டா பேசணும், வா நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறமா விஜயா மனோஜ்கிட்ட, நான் உங்கள் அப்பா கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி பணத்தை நீ அரேஞ்ச் பண்ணிட்டுன்றதை சொல்லிடுறேன்டா, அன்றைக்கும் ரோஹிணிக்கு கால் பண்ணி பணம் அரேஞ்ச் பண்ணாச்சு, நாளைக்கு வீட்டுக்கு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு வேலையை முடிக்கணும்னு சொல்லிடுறா. உடனே மனோஜும், சரிம்மா நான் உடனே கால் பண்ணி அவன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே வெளியே ரவி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் பணத்தோடு நிற்கிறான், எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கு பதிலுக்கு முத்து, அம்மாவுக்கு அவன் மேலே இருக்கிற பாசம் கண்ணை மறைக்குதுடா, பின்னாடி ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொண்டு வருவான், அப்போ தான் அவனை பற்றி அவங்க அம்மா நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், அப்போ பணத்தை ரெடி பண்ணிட்டாரா, அப்போ ரோஹிணிக்கிட்ட பணத்தை கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மீனாவும், கண்டிப்பாக அதில் அத்தை முழு மூச்சாக இறங்கி ரோஹிணிக்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி, அப்போ ரோஹிணி சாப்டர் இதோட முடிஞ்சிருமான்னு சொன்னோடனே எல்லாரும் மூஞ்ச பார்க்குறாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டா நைட்டில் மனோஜ் இங்கேயும் குறுக்கையும் மறுக்கமாக நடந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோஹிணியும் காலை அட்டன் பண்ணுறாங்க. என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்ட உடனே, எல்லாம் நல்ல விஷயமாக தான் கால் பண்ணேன்னு சொன்னோடனே, என்ன நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. மனோஜ் ரோஹிணிக்கிட்ட, நீ கேட்ட 5 லட்சம் பணம் ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி ஒரு மாதிரி ஷாக் ஆகி, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ், நீ காலையில் வீட்டுக்கு வந்துடு, நான் பணத்தை கொடுத்துட்றேன், டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிடு, ரொம்பலாம் லேட் பண்ணிடாத, வந்தேன்னா பணத்தை வாங்கிட்டு சைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலான்னு ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க. ரோஹிணி அந்த நேரத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே மனோஜும், ஹலோ ரோஹிணி, கேட்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, மனோஜ், ஆனால் எனக்கு ஒரு விஷயந்தான் புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவரும் புரியாமல் என்னன்னு கேட்குறாரு. சைன் பண்ணிவிட்டு போன்னு சொல்கிறியே, அப்போ நீன்னு இழுக்கிறாங்க. உடனே மனோஜ், நீன்னா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க டக்குன்னு சொல்லிடுறாங்க. நிஜமாகவே உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்ட உடனே, இதில் புரியறதுக்கு என்ன இருக்குது, அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறியா? மனோஜும், கண்டிப்பாக நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும், நீயும் இனிமேல் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ நினச்ச மாதிரி பணமும் உனக்கு கிடச்சிரும், நாளைக்கு காலையில் வந்துடுற, ஃபோனை வச்சிட்றேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ரோஹிணி மனோஜ்னு சொல்லி கத்தி அழுகுறாங்க. ரோஹிணி மனசொடைஞ்சு அழுதுகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க அம்மா வெளியே இருந்து உள்ளே வர்றாங்க. ஏன் ரோஹிணி, என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, ரோஹிணி அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் நேரம் என்னை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேம்பி அழுகுறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, மாப்பிள்ளை எதுவும் கால் பண்ணாரான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி அழுதுகிட்டே, இனிமேல் அந்த உரிமை நமக்கு இல்லைம்மான்னு சொல்லி இன்னும் தேம்பி அழுகிறாங்க. என்னடி சொல்கிறேன்னு அவங்களுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியலை. அவர் பணத்தை ரெடி பண்ணிட்டாராம்மா, காலையில் பணத்தை வாங்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுருந்து சொல்கிறாருமா அப்படின்னு. உடனே அவங்க அம்மா, என்னடி சொல்கிற, அப்போ பணத்தை கொடுத்துட்டு உன்னை வெட்டி விடுறது தான் அவங்க முடிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கூட நீ ஏதோ அவரை சமாளிக்கிறதுக்காக பணத்தை கேட்குறேன்னு நினச்சேன்டி, ஆனால் அவங்க நிஜமாகவே பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா, அப்போ நீ நாளைக்கு போய் கையெழுத்து போட்டு கொடுக்க போறியா, அப்போ நீ நிரந்தரமாகவே பிரிய தான் போகிறீங்களா, மாப்பிள்ளை உன்னால் மறக்க முடியுமா கல்யாணின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுகிறாங்க.
இப்படி எத்தனை கேள்வி கேட்டாலும் ரோஹிணி கிட்ட இருந்து ஒரே பதில், வலி நிறைஞ்ச வலியும் கண்ணீரும் மட்டும்தான். அழுதுகிட்டே அம்மா மடியில் படுத்து அழுதுகிறாங்க. அவங்க அம்மாவும் ஆறுதல் சொல்கிற மாதிரி தலையை கோர்த்தி விடுறாங்க. அடுத்த சீன்லேயே முத்துவும் மீனாவும் அவங்க பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. முத்து, என்ன மீனா நீ இவ்வளவு லேட்டாவா வருவ? வேலை முடிஞ்சது சீக்கிரம் வர வேண்டியதானே, சீக்கிரம் படுத்து தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மீனாவும், எல்லா வேலையும் முடிச்சு வர வேண்டாமா? உங்களுக்கு என்னப்பா, சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு உடனே வந்துடுவீங்க, நான் தானே இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும்னு சொன்ன உடனே முத்துவும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கன்னு சொல்லி அவங்களும் பதில் சொல்கிறாங்க. முத்து மீனாவை பார்த்து, ஏதாவது ஸ்வீட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையேங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எங்கள் அம்மா மனோஜுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, அதனால் கண்டிப்பாக ஸ்வீட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்வீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்ட உடனே, அது எப்படிங்க, இது ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமான விஷயம் கிடையாது. ஒருத்தர் ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து பிரியுறாங்க. இப்போ ரோஹிணிக்கு அது எவ்வளோ மன கஷ்டத்தை கொடுக்கும். பாவங்க ரோஹிணின்னு சொன்ன உடனே முத்து, என்ன பாவம், அது நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் ஏமாத்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் பதிலுக்கு சொல்கிறாரு. மீனாவும், ஆமாங்க அது தப்பு தான், உங்களுக்கு அவளை ஒரு சில காரணங்களால் பிடிக்காமல் இருக்கலாம், அவளுக்கும் அதே மாதிரி ஒரு சில காரணங்களால் உங்களை பிடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அது என்னமோ உண்மைதான் மீனா, ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்கவுங்க பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியும், அது மாதிரி தான்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. மீனா அதுக்கு, ஆமாங்க, எனக்கு கூட உங்கள் அண்ணனுக்கும் ரோஹிணிக்கும் டிவோர்ஸ் பண்ணுறதை நினச்சா வருத்தமாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை அமைகிறதுன்றது கடவுள் கொடுத்த வரோம், அது பிரியும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக தானங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போராட்டம்லாம் நடந்துருக்குதாங்க. நமக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த டிவோர்ஸில், பட் ஆனால் ரோஹிணி சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவளோட அம்மாவா இனிமேல் அவள் தான் தனியாக பார்த்துக்கணும், உடம்பு சரியில்லாதவங்க வேறு, கிருஷியும் அவளோட பார்த்துக்கணும், எவ்வளோ பெரிய பொறுப்புங்க அது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முத்து, நீ யோசிச்சு ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், அதை அந்த அம்மாலாம் யோசிச்சிருக்கணும், அந்த அம்மா அந்த மாதிரி கிருஷியும் அவங்க அம்மாவெல்லாம் யோசிச்சிருந்தா இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்குமா, பொய் சொல்லி ஆரம்பிக்கிற வாழ்க்கை முதல்ல நிலைக்குமா, தப்பான வழிக்கு போனால் தப்பான வழியில் தான் போய் சேர முடியும், அந்த அம்மாவை அப்படி தான் பண்ணிச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாங்க அது என்னமோ உண்மைதான்ற மாதிரி அவங்களும் மீனாவும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி மீனா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து முத்துவும், அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அப்பாலாம் வெளியே வழியே சொல்லலை, ஆனால் அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குன்னு தெரியுமா, இந்த அம்மா பார்லர் அம்மா பண்ணினதை அது நினச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு, எனக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக தெரியலை, அந்த மனோஜ் பையன் இருக்கால 5 லட்சத்தை எப்படி ரெடி பண்ணான்னு தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் எப்படியோ ரெடி பண்ணிட்டு போகிறாருங்க, அது அவர் பிரச்சனை, ரெடி பண்ண சொன்னாங்க, ரெடி பண்ணிட்டாரு, நீங்கள் ஏன் அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு சொல்லி மீனா அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தினது மட்டும் இல்லாமல், நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது, அதை பார்க்கவே இங்கே ஆள் இல்லையா, இதில் அந்த பிரச்சனையை வேறு நம்ம பார்க்கணுமான்னு சொல்லி சொன்ன உடனே முத்துவும், வர வர என்ன நீ ரொம்ப தத்துவாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் ரவியும் ஸ்ருதியும் அவங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. ரவி தண்ணி எடுத்துகிட்டு போக மறந்துட்டார் போல். ஸ்ருதி தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, என்ன தண்ணி கூட நீ எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிற, ஒரு வேலையை ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறன்னு எப்பயும் போல் ஸ்ருதி ரவியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. திட்டது மட்டும் இல்லாமல், தண்ணி தாக எடுத்தால் என்னடா பண்ணுவேன்னு சொல்லி கேட்டோன்னே ரவி உடனே கூலாக கிச்சனில் போய் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி கோவமாக, ஒரு வேலையை செஞ்சால் ஒழுங்காக செய்கிறா அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ரவி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மனோஜுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, ரோஹிணி சைன் பண்ணால் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதத்துலேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொன்ன உடனே ஸ்ருதி வேகமாக, ஆமாப்பா டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 2-3 மாதத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஏன்னா உங்கள் அம்மா டிவோர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே 2 பொண்ணு பார்த்தாங்க, அதில் ஒன்று தங்கச்சி ஆயிடுச்சு, இன்னொன்று அமெரிக்கா பொண்ணு, அதுவாக வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு, இல்லாட்டினா அப்பயே கல்யாணம் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை செம்மையாக வச்சு செய்கிறாங்க. அந்த நேரத்தில் ரவி வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல், நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, மனோஜ் ஃபஸ்ட்டு லிவிங்கில் இருந்தா, 2வது மேரேஜ் பண்ணி இப்போ டிவோர்ஸ் பண்ண போகிறான், 3rd அடுத்து இன்னொரு கல்யாணமும் பண்ண போகிறான், அதிர்ஷ்டசாலின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி கோவமாக, வேணும்னா அப்போ என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீயே வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியா, அவங்க அம்மா தான் ரெடியாக இருப்பாங்களே எந்த பையனுக்கு டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, மனோஜும் நீயும் டிவோர்ஸ் பண்ண எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணி வைப்பாங்க, ஆனால் முத்துவுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கவே அவங்களுக்கு இஷ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. சொல்லிட்டு கோவத்தில் ரவியை ஸ்ருதி பில்லோவால் செம்ம அடி அடிக்கிறாங்க. உடனே
ரவி ஃபைட்டை நிப்பாட்டிட்டு, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுலாம் ஐடியாவே கிடையாது, நான் உன்னை விட்டுலாம் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தும் போது தேவையில்லாமல், அப்படி சப்போஸ் எனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீத்து தான் என் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு வந்தாலே அவளையே நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேனான்னு சொன்னோடனே அவங்களுக்கு இன்னும் சுருன்னு கோவம் வருது. என்னதும் உனக்கு நீட்டு வேணுமா, அப்போ என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொன்ன உடனே, ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லலை, எனக்கு நீ மட்டுமே போதும், நீ மட்டும்தான் என் ஒரே லவ், நீ தான் என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேமா காக்கா பிடிக்கிறாரு. உடனே ஸ்ருதி கோவமா, அப்போ நானும் இதை மாதிரி வேற உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற கல்யாணம்னு சொல்ல வர்றாங்க. உடனே வாயை ரவி பொத்திடுறாரு. பொத்திட்டு, நீ ஏதாவது சொன்னால் அதே மாதிரி செஞ்சு காமிக்கிற, தயவுசெய்து உன் வாயால் அதை சொல்லிடாதம்மான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் செல்லமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த சீன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சீனில் விஜயா பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, எங்கள் வீட்டில் நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்குது வந்துருன்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதியும் கன்ஃபியூஸ் ஆகி, என்ன விசேஷம், பர்த்டேயும் கிடையாது, அப்புறம் எதுக்கு எனக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல விஷயந்தான், நாளைக்கு 10 மணிக்கு வான்னா வாயேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே நான் ஏன் வரணும்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை இங்கே ஒரு பெரிய விசேஷம் இருக்குது, நம்ம மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அவள் பணத்தை வாங்கிட்டு நாளைக்கு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டா, ஸோ அதனால் நீ வா, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ரொம்ப வருத்தமாக, இது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது, ஒருத்தர் பிரிய போகிறாங்க, அதுக்கு நீ இப்படி சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ தானே அவளை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச, நீயும் அதை பார்க்கணும் இல்லைன்ற மாதிரி சொன்ன உடனே, ஐயோ வேணா நம்மளை கோர்த்துட பார்க்குறான்னு சொல்லிட்டு, நான் உன்னை அறிமுகம் மட்டும்தான் படுத்தி வச்சேன், கல்யாணம்லாம் நீ தான் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ஜகா வாங்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமாக அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க, இப்போ பிரிய போகிறாங்க, அதுக்கு நீ வருத்தம் தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் ஏன் வருத்தப்பட போகிறேன், இங்கேயும் தான் இன்னும் 2 ஜோடி இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் பிரிக்கவா பார்க்குறேன், இவன் நல்லவ இல்லை கெட்டவ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல உடனே, அதெல்லாம் கிடையாது, உனக்கு நீயும் முத்து மீனாவை பிரிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா பிரிச்சிருப்ப, முத்து மீனாவுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் உன்னால் பிரிக்க முடியல. ஸ்ருதி விஷயத்தில் ஸ்ருதி உன் பேச்சையே கேட்க மாட்டா, நீ ஏதாவது சொன்னேன்னா டக்குன்னு அவள் பதிலுக்கு சொல்லிடுவா, அதனால் அவங்களையும் உன்னால் பிரிக்க முடியாது, இவன் மட்டும் பிள்ளைப்பூச்சி மாதிரி மனோஜ் உன் பேச்சை கேட்குறதுனால ஈஸியாக பிரிச்சிட்டன்ற மாதிரி சொன்ன உடனே, பார்வதி இந்த மாதிரி உண்மையை சொல்லும்போது விஜயாவுக்கு கோபமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்வதியும் இன்னும் விடுறதா இல்லை, மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டாடக்கூடாது, உனக்கு 3 பசங்களாக இருக்கிறதுனால உனக்கு அது புரியலை, பொண்ணு இருந்தால் தான் அதோட வலி உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, என்னால் நாளைக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் விஜயா பார்வதியை புலம்பி திட்டுறாங்க. என் பையனுக்கு கிடைச்ச மாதிரியே அவன் பையனுக்கும் கிடச்சிருந்தா, ரோஹிணி கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவளுக்கு என் யாருமோ புரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வக்கீலுக்கு கால் பண்ணி அந்த அம்மாவை வர சொல்லணும்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு கால் பண்ணுறாங்க. வக்கீல் எடுத்துகிட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டேன், நாளைக்கு ரோஹிணியை கூப்பிட்டு கையெழுத்து போட்டு அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன்னு சொல்கிறாங்க. எனக்கு நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங்கெல்லாம் இருக்கே, என்னால் வர முடியாதே, நீங்கள் வேணால் ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் கையெழுத்து போட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் வேண்டாங்க, அவளை இந்த வீட்டிலேருந்து செருப்பால் அடித்த மாதிரி வெளியே அனுப்பணும், அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்றேன், 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், நீங்கள் ஆனால் வரும்போது மறக்காமல் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொஞ்சம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நீங்கள் சப்போஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மறந்துட்டீங்கன்னா அவள் இதை சாக்கா வச்சுக்கிட்டே இன்னும் 4 இழுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, நான்லாம் அதெல்லாம் ஒன்றும் மறக்க மாட்டேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறேன், நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வச்சிடுறாங்க. மனோஜ் நைட்டு தனியாக இருக்கும்போது ஏன் அவள் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டான். நான் ஏன் அதுக்கு பதில் சொல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் பழைய நினைவுகளை கொஞ்சம் யோசிச்சும் பார்க்குறாரு. இந்த மாதிரி நீ இல்லாட்டினா நான் செத்துருவேன், நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு சந்தோஷமாக இரு, ஆனால் நீ டிவோர்ஸ் வாங்கின அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசித்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிச்சு. அடுத்த வாரன்றதில் எல்லாரும் விஜயா வீட்டில் உட்காந்து மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து விஜயா, இந்த நடிப்பெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், ஒழுங்காக சைன் பண்ணி கொடுன்னு சொன்ன உடனே ரோஹிணியும் பேனாவை எடுத்துகிட்டு கையெழுத்து போடுற மாதிரி இருக்காங்க. அதோட ப்ரோமோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரமும் இதே மாதிரி சுவாரஸ்யமான பல காட்சிகள் இருக்கும்னு நினைக்கிறோம். அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.